அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டிய என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கென் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். விநாயக் நாத்துராம் கோட்சே என்கிற தலைப்பிலே, அந்த பெயரிலே ஒரு திரைப்படம் தமிழில் மட்டுமல்ல 8 மொழிகளிலே வெளியாகக்கூடிய வகையிலே அதை தயாரித்திருக்கிறார்கள். அதனுடைய ட்ரெய்லர், முன்னோட்ட வெளியீடு இப்பொழுது நாம் பார்த்தோம். நான் கூட எப்படி காந்தி படம், அந்த படம் காந்தியினுடைய பயோகிராஃபி, அதை எடுத்தாங்க. உலகம் முழுக்க அந்த படம் வெற்றி நடை போட்டது. காங்கிரஸ் கட்சி, ஆளுங்கட்சி எல்லோருமே அதை நல்ல முறையிலே ஆதரித்தார்கள். காந்தி வேடத்திலே நடித்தவர் உலக புகழ் பெற்றார். அது மாதிரி இது நாத்துராம் கோட்சே அவர்களுடைய பயோகிராஃபி அந்த மாதிரி இருக்குமும் அப்படின்னு நினைச்சேன். என்ன காரணம்னா, இந்த படத்தை தயாரித்து இயக்கி இருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் வீரமுருகன் அவர்கள் இதற்கு முன்பாக கிடுகு என்கின்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்பு, அரசாங்கம் திரையரங்கிலே அதை திரையிட முடியாதபடி பல்வேறு விதமான இடையூறுகளை செய்தது. தமிழ்நாட்டில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹிந்துத்துவ கருத்துள்ளவர்கள் அவங்க வெற்றி பெற்று வருவது என்பது மிக கடினம். ஆனாலும் இப்பொழுது விஞ்ஞான முன்னேற்றம், ஓடிடி போன்ற தளங்கள் இருக்கிறது. நான் நம்முடைய சகோதரர் ஜான் ரவி அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு ஓடிடி தளத்தை புதிதாக உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நேரத்திலே இந்த படம் தியேட்டர்களிலே வருமா வராதா, இன்னும் சொல்ல போனால் முருகன் கைது செய்யப்பட்டு விடுவாரா, இப்படியெல்லாம் இருந்தது. நான், ஹெச் ராஜா போன்றவர்கள், நம்முடைய இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை முழுமையாக நாம் ஆதரித்தோம். அந்த படத்தை தியேட்டர்களிலே வெற்றிகரமாக நாம் செயல்படுத்த முடியவில்லை. எனவே நாம் ஒரு வேண்டுகோள் வைத்தோம், யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதோடு மட்டுமல்ல, இந்த படத்தை தயாரிப்பவர்கள் பெரிய பொருட்செலவு செய்திருக்கிறார்கள். ஆகவே யூடியூப்ல படம் பார்க்கிறவங்க அத்தனை பேரும் தியேட்டர்ல போய் அவங்க படம் பார்த்தா என்ன கட்டணம் செலுத்துவார்களோ அதை இந்த வீரமுருகனுடைய அக்கௌண்ட்டுக்கு எல்லாரும் அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைத்து, உண்மையிலேயே அந்த யூடியூப்ல அது வெளியாகி இவர் நஷ்டத்தில் போயிடுவாருன்னு நினைச்சோம். ஆனால் கிடுகு திரைப்பட குழுவினருக்கு மிகப்பெரிய லாபத்தை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து உணர்வாளர்களும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நஷ்டமெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்க, இந்த ஹிந்துவாதிகள், இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்துத்துவ உணர்வாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்து முன்னணி போன்ற பேர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் அத்துணை பேருமே யூடியூப்ல இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்குரிய கட்டணத்தை நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தா கூட ஒரு பரபரப்பு அப்படிதான் உருவாயிருக்குமே ஒழிய, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடி குடும்பத்தோடு அவங்கவுங்க டவுன்லோட் பண்ணிட்டு யூடியூப்ல பார்த்து இதை வெற்றிகரமாக மாற்றினார்கள். அதற்காக வீரமுருகன் அவர் மறுபடியும் ஊக்கம் பெற்றார், உற்சாகம் பெற்றார். இப்ப இந்த நாத்துராம் கோட்சே என்கிற தலைப்பிலே இந்த திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் அத்துணை பேருமே அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த படம் பெருவெற்றி பெற வேண்டும். இப்ப இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பார்த்தேன், நம்முடைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் தடுக்கப்படுவது, அதே போல குடியுரிமை சட்டம் அது குறித்த, அதே மாதிரி கோட்சே ஏன் காந்தியை சுட்டார், அது மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் இந்த படத்திலே இடம்பெற்றிருக்கிறது. திரைப்படம் என்கின்ற அந்த ஊடகத்திலே, ரொம்ப வலிமையான ஊடகம் தமிழ்நாட்டில் திரைப்படம், அதுல பார்த்தீங்கன்னா திராவிடர் கழக கருத்துக்கள் திணிக்கப்படும், அதிலே கம்யூனிஸ்டுகளுடைய கருத்துக்கள் திணிக்கப்படும். தொடர்ந்து நாத்துராம் கோட்சே அவர்கள் குறித்து பல அவதூறு பிரச்சாரங்களை திட்டமிட்டு
காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் பண்ணி வச்சிருக்கான். கோட்சே வந்து காந்தியை சுட்டாரா? உண்மைதான், காந்தியை சுட்டார், வழக்கு நடந்தது, சுட்டான்னு ஒத்துக்கிட்டாரு, அவரை தூக்கில போட்டாங்க, இதெல்லாம் யாரும் மறுக்கல. ஆனால் இவர்கள் என்ன பொய் பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், திராவிடர் கழகம் அவங்க சொன்னாங்க, கோட்சே தன்னுடைய கையில ஒரு முஸ்லீம் பேரை பச்சை குத்திட்டாரு, கோட்சே அவருடைய கையில ஒரு முஸ்லீம் பேரை பச்சை குத்திட்டாரு. ஏன்னா சுட்டவன் முஸ்லீம் என்று. காந்தியை சுட்டது யார்? ஒரு முஸ்லீம். காந்தியை சுட்ட செய்தியை அறிவிக்கின்ற ராஜாஜி அவர்கள் ஒரு ஹிந்து, காந்தியை கொன்று விட்டார். இதை திரும்ப திரும்ப அன்னைக்கு இருந்த அகில இந்திய வானொலி நிலையம் அறிவித்துக் கொண்டே இருந்தது. ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும். 1947 பிரிவினை ஒட்டி நடந்த கலவரம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற பகுதிகளிலே இருந்து கோடிக்கணக்கான இந்துக்கள் அகதிகளாக நம்முடைய பாரத நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சோற்றுக்கு வழி இல்லை, தங்குமிடம் இல்லை, தெருவிலே குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை அனௌன்ஸ் பண்றார். பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி, அந்த பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும். பாகிஸ்தான் பிரிவினை அடைந்து அவர்கள் முஸ்லிம் நாடாக அறிவித்து ஜின்னா உடனடியாக இந்தியா மீது போர் தொடுக்கின்றார். நம்ம இந்திய அரசு பணத்தை இப்ப நம்ம கொடுத்தோம்னா அது எதுக்கு பயன்படுத்துவான்? நம்மளை கொல்றதுக்கு தான் பயன்படுத்துவான். கோடிக்கணக்கான இந்துக்கள் அகதிகளாக தெருக்களிலே இருக்கிறார்கள். நாங்க இந்த வாகா எல்லைக்கு போயிருந்தோம். அந்த வாகா எல்லையில போகும் பொழுது, வாகாலிருந்து லாகூர் ஒரு 18 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். லாகூர்ங்கிறது பாகிஸ்தானுடைய தலைநகரம். பிரிவினையின் பொழுது அங்கே இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ரயில்களிலே, பேருந்துகளிலே, மாட்டு வண்டிகளிலே, கால்நடையாக ஒரே நாளிலே கோடிக்கணக்கான இந்துக்கள், 6 கோடி இந்துக்கள் அனாதையாகி விட்டார்கள், துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். 10 லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொல்லப்பட்ட நினைவு சின்னம் அந்த வாகா பார்டர்ல வச்சிருக்கான். இந்த இந்துக்கள் எவ்வளவு இளிச்சவாயர்கள், எவ்வளவு முட்டாள்கள்! அப்படி வச்சிருந்தான் காங்கிரஸ்காரன் நம்மள, அப்படி வச்சிருக்கான் கம்யூனிஸ்ட்காரன் நம்மள. இந்த 10 லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? நாம பஞ்சாப் பாதி நம்மகிட்ட இருக்குது, வாகா பார்டர். இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் அமிர்தசரஸில் இருந்து அங்க பக்கத்திலே இருந்து அவங்க அப்படியே போயிருந்தா லாகூரை பிடிச்சிருக்கலாம். லாகூர் சரித்திர சிறப்பு பெற்ற ஒரு மிகப்பெரிய நகரம். ஆனால் அங்கிருந்து அவன் எல்லாம் விரட்டி விடுறான். அந்த பிரிவினையின் துயரங்கள், பிரிவினையின் சோகங்கள், தி ட்ராஜிக் ஸ்டோரி ஆஃப் பார்ட்டிஷன் என்று சொல்லி ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது, நீங்கள் படிக்க வேண்டும். அதெல்லாம் மறைக்கப்பட்டது, சுதந்திர இந்தியாவிலே மறைக்கப்பட்ட வரலாறு. அண்ணல் காந்தியடிகள் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு வழக்கு நடக்கிறது. வெகு சீக்கிரமாகவே வழக்கை நடத்தி, ஏன்னா நான் காந்தியை சுடலன்னு கோட்சே சொல்லல, அவர் ஒரு அபிடவிட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார். ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றார், நான் ஏன் காந்தியை சுட்டேன். அவர் இந்த காந்தியை சுட்ட பழியை சாவர்கர் மீது சுமத்த நினைக்கின்றார்கள். இந்த காந்தியை சுட்டது இந்துக்கள் தான் சுட்டுவிட்டார்கள், அப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். RSS சுட்டுவிட்டது, இந்து மகாசபை செய்து விட்டது, இப்படியெல்லாம் பிரச்சாரம் வலிமையா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் யாரும் பண்ணல, நான் தான் பண்ணேங்கிறார் கவுட்ஸே. சாவர்கருக்கோ இந்து மகாசபைக்கோ RSSக்கோ இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் சுட்டேன், ஏன் சுட்டேன்? அதை அவர் ஒரு வாக்கு மூலமாக அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதை தடை பண்ணி வச்சிருந்தான். கோட்சே அவர்களுடைய சகோதரர் நீண்ட நாளாக நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த புத்தகமாக அதை வெளியிட்டாங்க. மே இட் ப்ளீஸ் யுவர் ஹானர் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட பேர். அதன் பிறகு அதை இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் தமிழ் படுத்தி, யார் மகாத்மா, அண்ணல் காந்தியடிகள் ராம பக்தர், அவர் சுடப்பட்ட போது கூட ஹே ராம் அப்படிதான் சொன்னாரு. காந்தியடிகள் ஒரு இந்துத்துவவாதி. காந்தியடிகள் பசு பாதுகாப்பை வலியுறுத்தினார். காந்தியடிகள் ராமநாமத்தை சொன்னார். ராமநாமத்தை சொல்லிதான் அவர் போகும்போதே பிரார்த்தனை கூட்டத்துக்கு தான் போறாரு. அவர் ஒரு சனாதனி. காந்தியடிகள் சாதாரண சனாதனி அல்ல,
வருணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட சனாதனி காந்தியடிகள். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸிலே இருந்த நேரு மாடல் சிந்தனையாளர்கள் அவர்கள் எல்லாம் காந்தியடிகளை இழிவுபடுத்தினார்கள். நேருவுக்கும் காந்தியடிகளுக்கும் நடந்த கடித போக்குவரத்து, காந்தியடிகள் கிராமிய பொருளாதாரத்தை ஆதரித்தவர், சுதேசி, உழைத்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியவர் காந்தியடிகள். இதுதான் காந்தி. உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தியடிகள், சத்தியாகிரகம் செய்தவர் காந்தியடிகள். இதெல்லாம் இந்துத்துவ கொள்கை. காந்தியடிகள் ஒரு தேசியவாதி. அவர் பாரத தாயின் தவ புதல்வன், அதுல மாற்று கருத்தே இல்லை. காந்தியடிகளுக்கு எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல விநாயக் நாத்துராம் கோட்சே அவர்கள். எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல. கோட்சேயும் ராமபக்தன். காந்தியடிகள் ஹேராம், இவர் நாத்துராம். காந்தியடிகள் தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார், கோட்சே தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார். காந்தியடிகள் கிராமோதயம் சர்வோதயம், கோட்சே அவர்களும் கிராமோதயம் சர்வோதயம். நான் கூட இந்த பேருக்கு கீழே விநாயக் நாத்துராம் கோட்சேன்னு போட்டிருக்காங்க. இங்க இருந்து இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி இந்தி தெரியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உண்மையில் அங்க என்ன எழுதணும்னா, என்னுடைய கருத்து, விநாயக் நாத்துராம் கோட்சே ட்ரூ காந்தியன் எழுதணும். காந்திய கொள்கைகளை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர், இந்துத்துவ கொள்கைகளை, சனாதன தர்ம கொள்கைகளை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர் விநாயக் நாத்துராம் கோட்சே அவர்கள். அவர் எந்த அளவுக்கு மகாத்மாவோ அந்த அளவுக்கு நாத்துராம் கோட்சே அவர்களும் மகாத்மா தான். அவர் காந்தியடிகளை கொன்றார். காந்தியடிகள் மீது அது ஒரு அரசியல் படுகொலை. காந்தியடிகளுடைய இந்து முஸ்லிம் ஒற்றுமை, சிறுபான்மையினரை தாஜா செய்யக்கூடிய போக்கு. காந்தியும் வந்தே மாதரம் தான், கோட்சேவும் வந்தே மாதரம் தான். காந்தியும் பாரத் மாதா கி ஜெய் தான், கோட்சேவும் பாரத் மாதா கி ஜெய் தான். ஆனால் இந்த நாட்டை பிரித்தது வந்தே மாதரம். பாரதத்தாய் இந்த பாரத நாட்டை ஒரு தெய்வமாக, மாகாளியாக, பராசக்தியாக, தொங்கி துர்கா தசப்பிரகரண தாரிணி கமலாம் கமலதல விகாரிணி என்று வந்தே மாதரத்திலே பாடுகிறார்களே, அந்த நாட்டை துண்டாடியது. பட்டேல் சொன்னார், வாளோடு வாழ் மோதும் பாகிஸ்தான் கேட்ட பொழுது. ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கையை அவர் முன்வைத்த பொழுது நடக்காதுன்னார். காந்தியடிகள் சொன்னார், என்னை வெட்டி பிளந்து விட்டு அதன் பிறகு தேசத்தை பிரியுங்கள் என்று சொன்னார். நேரு இட்ஸ் எ ஃபேண்டாஸ்டிக் நான்சென்ஸ் என்று சொன்னார். ஆனால் அத்துணை பேரையும் முறியடித்து ஜின்னா அவர்கள் முஸ்லிம் லீக் மூலமாக நேரடி நடவடிக்கை, அந்த நேரடி நடவடிக்கையின் மூலமாக வங்காளத்திலும் நாடு முழுவதிலும் பஞ்சாப், சிந்து போன்ற பகுதிகளிலும் இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தொழுகை முடித்து வந்தவுடனேயே படுகொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். காந்தியடிகள் அந்த பகுதிக்கெல்லாம் பாத யாத்திரை போனார். கற்பழிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் இந்துக்களே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்துக்களுக்கு பாதுகாப்பாக காந்தி நிற்கவே இல்லை. மாறாக பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சிந்துவில் இருந்தும் பஞ்சாபிலே இருந்தும் பலுசிஸ்தானத்திலே இருந்தும் துரத்தி அடிக்கப்பட்ட இந்துக்கள் சொத்துக்களை, உடைமைகளை, பெண்களை இழந்து விட்டு வந்த அந்த இந்துக்கள் டெல்லியிலே சில பகுதியிலே மசூதிகளுக்குள்ளே சென்று தஞ்சமடைந்திருந்தார்கள். அவர்களை குளிரிலே வெளியேற்றினார்கள். இதையெல்லாம் கோட்சே அவர்கள் நேரிலே பார்க்கின்றார். இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? இந்த பிரிவினைக்கு காரணம் காந்தி. என்னுடைய தேசத்தை பிரித்தவனை, அது அதுல ஒவ்வொரு காரணங்களா சொல்றாரு. யாருமே அதை படிக்கிறது இல்ல, யாருமே அதை பார்க்கறது இல்ல, கேட்கறது இல்ல. எல்லாரும் மகாத்மா காந்திக்கு ஜெய். காந்தியை சுட்டது RSS, கோட்சே கும்பல் நமக்கெல்லாம் பேரு. நம்முடைய சென்னை மாநகரத்திலே மாநகராட்சி தேர்தலிலே உமா ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். கோட்சேவின் பேத்தி அப்படி போடுறான், பட்டு மாமி 8 ஓட்டு. எந்த அளவுக்கு திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்டுகளும் திட்டமிட்டு போய் பிரச்சாரம். கோட்சே பச்சை குத்தி இருந்தாரு. கோட்சே இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த விரும்பினார். இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த கோட்சே விரும்பி இருந்தா நடந்திருப்பது வேறு. அவர் ஜின்னாவை சுட்டிருப்பாரு.
நாம மத்தவனை போய் சண்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வு கொண்டவர் அல்ல கோட்சே. என்னுடைய நாட்டை பிரித்தீர்கள், எங்கள் மக்களை கொலை செய்திருக்கிறீர்கள். சொல்லுங்க, ஒரே நாள்ல 6 கோடி பேர், 2 கோடி பேர் அகதியா வந்துட்டான். மீதி 4 கோடி பேர்ல இன்னைக்கு அங்க எவ்வளவு பேர் இருக்கான்? ஒண்ணு கொல்லப்பட்டிருக்கணும் அல்லது முஸ்லிம்களாக மதம் மாற்றப்பட்டிருக்கணும். இதான நடந்திருக்கு பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல. பாகிஸ்தான் பங்களாதேஷ் மட்டுமல்ல, காஷ்மீரிலும் சுதந்திரத்திற்கு பிறகு அது நடந்தது. காஷ்மீர் பண்டிட்டுகளை விரட்டி அடித்தார்கள். சுதந்திரத்திற்கு பிறகும் பாகிஸ்தான் கொடுத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைத்தார்கள். பாகிஸ்தான் கொடுத்து பிரச்சனை தீர்ந்துதா? நம்மளே நமக்கு ஒரு எதிரியை பக்கத்துல எல்லையில உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு எதிரி மட்டுமல்ல, பாகிஸ்தானை பிளந்து பங்களாதேஷையும் உருவாக்கி வச்சு அவனையும் நம்மளுக்கு போட்டியா வச்சிருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் காந்தி கொலை, காந்தி கொலை. ஒரு பேட்டியில, நீங்கள் காந்தியை கொண்டவர்கள், ஆமாப்பா இப்படி பேசிட்டே இருந்தீங்க, நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தீங்க. முதல்ல குஜராத்தில் பிஜேபி ஜெயிச்சுது, காந்தி பிறந்த மாநிலத்தில். அதுக்கப்புறம் பேசுனீங்க, நாடு முழுக்க பிஜேபி ஜெயிச்சுது, காந்தியை கொன்னாங்க கொன்னாங்க. என்னமோ இவனெல்லாம் பெரிய காந்தி மேல பக்தி உள்ளவ மாதிரி. யாரா காந்தியவாதினா திருமாவளவன் காந்தியை கொண்டாங்கிறான். இவனுக்கு காந்திக்கு என்ன சம்பந்தம்? காந்தி கொள்கைக்கும். இந்த வீரமணி காந்தியவாதி ஆயிட்டாரு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போறான், காந்தியை பாராட்டுறான், காந்தியை ஆர்எஸ்எஸ் கொன்றுச்சுன்னு பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய நேரேட்டிவ்ல ராகுல் மாட்டிக்கிட்டு, ராகுலும் காந்தி கொன்ற கூட்டம்னு பிரச்சாரம் பண்ணாரு. நீதிமன்றமே கூப்பிட்டு, நீதிமன்றத்தில் போய் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கடிதம், ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு சங்கச்சாலக் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வந்து, நான் அப்படி பேசவில்லை, இனிமேல் பேச மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார் ராகுல். காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் சாவர்கர் மீது பழி போடுதல். சாவர்கர் இந்த தமிழ்நாட்டிலே மதுரையிலே சுற்றுப்பயணம் செய்த பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வரவேற்றார், சேலத்திலே வரவேற்றார்கள். சாவர்கருக்கு இங்க மிகப்பெரிய செல்வாக்கு. எந்த அளவுக்கு செல்வாக்குன்னா, முத்துராமலிங்க தேவருடைய வீட்டுக்கு போங்க, இப்ப போனாலும் சாவர்கருடைய படம் முத்துராமலிங்க தேவருடைய வீட்டில் இருக்கும், சாவர்கருடைய படம். ஆனா இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன இவனெல்லாம் காந்தியை காப்பாத்தின மாதிரி, காமாந்தகாரன் காந்தின்னு புத்தகம் எழுதினவன் யாரு? அண்ணாதுரை. காமாந்தகாரன் காந்தின்னு புத்தகம் எழுதினது யாரு? இந்த ஈவேரா, அண்ணாதுரை, இந்த கருணாநிதி, இவனுங்க எல்லாம் காந்தி எப்ப பார்த்தாலும் 2 பொம்பளை தோல் மேல கை போட்டு வர்றாரு. காந்தியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும் கம்யூனிஸ்ட்காரன், காங்கிரஸ், இவங்க இந்த திராவிடர்களை சேர்ந்தவங்க. ஆனால் அவர்கள் என்னவோ பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான் காந்தியத்துக்கு எதிரான அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்து இந்துக்களை, தமிழர்களை மழுங்கெடுக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார், தாத்தா போட்ட கண்ணாடி. அதை நம்முடைய எல் கணேசன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் கடந்த வாரத்தில். காந்தியம் என்பது என்ன? இந்துத்துவம் தானே. கொல்லாமை காந்தியம், அகிம்சை காந்தியம். இந்த காந்திய பார்வை என்பது வேறு, நேருவின் பார்வை என்பது வேறு, கம்யூனிஸ்டுகள் பார்வை என்பது வேறு. காந்தியம் என்பது இந்துத்துவம். காந்தி வேறு, கோட்சே வேறு கிடையாது. கொள்கை எல்லாம் ஒண்ணுதான், சித்தாந்தம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்த நாட்டை அழித்து துண்டாடி மேலும் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரூப்புகிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும். இதை காந்தி முதல்ல தெளிவா சொல்லியிருக்கார். காந்தி மாதிரி மத மாற்றத்தை எதிர்த்தவங்க எவனும் கிடையாது. காந்தி கிறிஸ்தவர்களை என்ன சொல்லுகிறார்? அரிசி கிறிஸ்தவர், கோதுமை கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறார். காந்தி முஸ்லிம்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் இந்த நாடு முழுக்க சுற்றி வந்து விட்டேன், இந்துக்கள் கோழைகளாக இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் முரடர்களாக இருக்கிறார்கள். என்டையர் ஹிந்துஸ் ஆர் கவர்ட், முஸ்லிம்ஸ் ஆல் ஆர் புல்லிஸ், இப்படி சொல்றார் காந்தி. இன்னைக்கு காந்திய கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது யார்? குஜராத்திலிருந்து 2 பாபுஜி வந்தாங்க. ஒன்னு மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இன்னொரு பாபுஜி சர்தார் வல்லபாய் பட்டேல். அதற்கு பிறகு குஜராத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாபுஜி நம்முடைய நரேந்திர தாமோதாஸ் மோடி. அவங்க தான். நாம தான் காந்திய கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். எனவே இது சம்பந்தமான புரிதலை இவங்கெல்லாம் அந்த திரைப்படத்துறையிலையும் வெவ்வேறு இந்த எழுத்துலையும் ஊடுருவிட்டு எப்ப பார்த்தாலும் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முறியடிக்கக்கூடிய வகையிலே இந்த ஒரு முயற்சி. இந்த டீசர் பார்த்தோம்.
இப்ப சமீப காலமாக இந்துக்கள் என்னெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ அதையெல்லாம் ஒரு செய்தியாக்கி இப்படி ஒரு கதையை உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிடுகு படத்துல அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்த காரணத்தினால்தான் இந்து மக்கள் கட்சி சார்பிலே தூத்துக்குடியிலே நடைபெற்ற சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டிலே வீரமுருகனையும் அவருடைய படக்குழுவினரையும் நேரடியாக அழைத்து பாராட்டி எடைக்கு எடை அவர்களுக்கு ரூபாய் நோட்டுகளை நாணயத்தை காணிக்கையா கொடுத்தோம். நடந்ததா இல்லையா? அதே மாதிரி இந்த படத்துக்கும் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு அவர்களுக்கு இருக்கும். தொடர்ந்து நாம் அவர்களோடு இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய சாமிகள் கையால் எல்லாருக்கும் மாலை அணிவித்து முதல்ல வீரமுருகனுக்கு போடுங்க.